நண்பர்களை நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, சின்ன சின்ன விஷயத்துக்கு சின்ன சின்ன பொய்ய சொல்லி மேல 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 வளர்ந்துகிட்டு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அது போலதாங்க நம்ம இலக்கியா இருக்காங்கல்ல, மிகப்பெரிய ஒரு சம்பவத்தை செய்யறதுக்கு முன்னாடி குட்டியா சின்ன பொய்ய சொல்லி அந்த வேலையை செஞ்சா தப்பே இல்லை. அதுக்காக அவங்களோட ரொம்ப நெருங்கிய நண்பர்கள் அவங்கள வச்சு கரெக்டா காய் ஒன்னொன்னா செக்மேட் மாதிரி நவுத்தணும். அவங்க கிட்ட வேலை செய்யற 2 லேடிஸை வந்து அவங்க செலக்ட் பண்ணுறாங்க. அவங்க கிட்ட போயிட்டு எல்லாத்தையும் சொல்கிறாங்க விஷயத்தெல்லாம். இந்த மாதிரி தான் எஸ்எஸ்கே ஃபங்க்ஷனில் எப்படி இருந்தாலும் நீங்கள் தான் அங்கே ஒர்க் பண்ணுறதுக்கு போவீங்க, சாப்பாடு செய்யறதுக்கு. இந்த மாதிரி அந்த இடத்துல நான் சொல்கிறத மட்டும் பண்ணால் போதும், மற்றதெல்லாம் நான் கவனிச்சிடறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இலக்கியா சொல்கிறாங்க. இலக்கியாவோட சொந்த கதை, சோக கதை. அது மட்டும் இல்லாமல் எஸ்எஸ்கேவால் பாதிக்கப்பட்டவங்க தான் அவங்களும். ஏன்னா ரொம்பவே கஷ்டத்தில் ஏழ்மையில் இருக்கிற அவங்களுக்கு எஸ்எஸ்கே ரொம்பவே கேடுகட்ட துரோகம் பண்ணி வச்சிருக்காரு. எஸ்எஸ்கே நீ எல்லாம் பெரிய பணக்காரங்கிட்ட தான் கையை வைப்பேன்னு நினச்சேன். இந்த மாதிரி கஷ்டப்படுறவங்ககிட்டயும் கையை வச்சு அவங்களே கஷ்டப்படுத்துற பாத்தியா? உனக்கு தேவையா? உனக்கெல்லாம் சரியான ஒருத்தன் வந்து சரியான அடி அடிச்சா மட்டும்தான் நீ வாழ்க்கையில திருந்துவ. அதுக்காக தான் அவங்க சரியான நேரத்துல சரியான அடி அடிக்கிறாங்க. அதை பார்க்கும்போது மனசுக்கு ஒரு பக்கம் நிம்மதியாகவும் சந்தோஷமா இருக்குதுப்பா, இதுக்கப்புறம் என் மனசு நிறைவா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது, ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வருது. சரி, இந்த மாதிரி இருந்தாலும் எஸ்எஸ்கேவுக்கு எதிராக நம்ம இலக்கியம் என்ன பண்ண போறாங்க, அவங்களோட அடுத்த மூவ் என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அவங்களோட ஒவ்வொரு மூவ் அப்படியே சும்மா துல்லியமா அப்படியே கணிச்சு வச்ச மாதிரி இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த எஸ்எஸ்கே இருக்கான்ல, அவன் பர்த்டேக்கு அப்படியே சும்மா நான் ரெடி தான் வரவா அந்த மாதிரி ஒரு பக்கம் ஹீரோ ஸ்டெப் போட்டுன்னு நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மாதிரி நடந்து வராரு. வாயா வாயா வாத்தலைவா வாத்தலைவா வாத்தலைவான்னு சொல்லிட்டு வர வச்சுட்டு அப்படியே ஒரு வீடியோ கிஃப்டா அப்படியே சும்மா ஃபோனை கிஃப்டா கொடுக்குறாங்க. ஏன்னா எஸ்எஸ்கே பார்த்துட்டு என்ன இலக்கியா கிஃப்டெல்லாம் எடுத்து வந்திருக்கா, என்ன விஷயம் எஸ்எஸ்கே, உங்க பர்த்டே கிஃப்ட் எஸ்எஸ்கே, இதை பார்த்துட்டு நீங்க அசந்து போவீங்களோ, ஆடி போவீங்களோ, உறைஞ்சி போவீங்களோ, இல்ல ஹார்ட் அட்டாக்ல வந்து மண்டையே போடுவீங்களோ, அதை பத்தி எனக்கு தெரியாது. ஆனா இது குழந்தைகள் மற்றும் பெரியவர்கள், முதியவர்கள், அது மட்டும் இல்லாம கர்ப்பிணி பெண்கள், இவங்க இந்த வீடியோவை பார்க்க வேண்டும் அவசியமாக. உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் பாதிப்பும் ஏற்படாது. நம்ம எஸ்எஸ்கேவுக்கு மட்டும்தான் இது பாதிப்பு அப்படின்னு சொல்லிட்டு கருத்தை சொல்லி விட்டுருவோம். அந்த இடத்துல கரெக்டா என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம எஸ்எஸ்கே அந்த போனை பார்த்ததும் என்ன இது போனு என்ன மல்லி இலக்கியா அவ்வளோ காசு வச்சுருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஃபர்ஸ்ட் போனை போறங்க சார், போனை பாருங்க, போனை பார்த்துட்டு பேசுங்க, எதுக்கு நீங்க அவசரப்பட்டு லொட 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 கொட்ட கொட்ட கொட்டன்னு பேசிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும், சரி ஓகே ஏதோ இலக்கியா நமக்காக எடுத்துட்டு வந்திருக்கா பாசத்துல பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஓபன் பண்ணி பார்த்தா, இந்த பாரு இலக்கியா, நான் தான் கார்த்தியா கடத்தினேன். கார்த்தியை கடத்தி இந்த சொத்தை எல்லாமே திருடுறதுக்கு நீங்க தான் சதி திட்டம் தீட்டுறீங்க. அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு டைமும் கார்த்தியை கடத்தி அணு அணுவா சித்திரவதை பண்ண சொந்த நான் தான். ஏன்னா அதை அப்படியே சும்மா உஸ்பத்தி கார்த்தி மனசுக்குள்ள ரணகலத்தை விதைக்கணும். அது மூலயமா கார்த்தி அப்படியே சும்மா கொந்தளிப்பான். அதை பார்த்து நான் ஆனந்தப்படணும். அந்த ஆனந்தத்துல அப்படியே உங்களோட சாம்ராஜ்யத்தையும் நான் இடிச்சு தரமட்டமாக்குவேன். அதுக்காக தான் கார்த்தியை ஒரு சின்ன ஒரு ஆயுதமா பயன்படுத்தின்னு இருக்கேன். அப்படிப்பட்ட கார்த்தி என்னைக்கு தெளிவாகுவான்னு சொல்லிட்டு தெரியாது. தெளிவானா எனக்கு பிரச்சனை இல்லை, இப்படின்றது அப்படிரா கார்த்தி, அப்படின்றது இப்படிரா கார்த்தி அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி கிட்ட லைஸா தட்டி விட்டா போதும். அஞ்சலி இருந்து ஆமா 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 கரெக்ட் 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 இப்படி 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 அப்படி 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 அப்படின்னு சொல்லிட்டு சேஞ்ச் அப் செகுபம் அப்படின்னு சொல்லிட்டு தட்ட ஆரம்பிச்சிருவாங்க. யாரா இவங்களுக்கு ஏத்த மாதிரி டைமுக்கு அப்படியே சும்மா டக்கு 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 டிக்கு டிக்கு டிக்குன்னு மாத்தினே இருக்காங்க. அதை பார்க்கும்போது நமக்கே ஒரு பக்கம் ஆர்வமாகவும் இருக்கு, எக்ஸைட்மெண்ட்டாகவும் இருக்கு. ஓகேப்பா நீங்க தான்ப்பா ரைட்டு, நீங்க என்ன வேணா பண்ணுங்கப்பா, நீங்க சொல்றதுதான்ப்பா ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிட்டு அவங்க மனசுக்குள்ள ஆனந்தம் இருக்க பாருங்க. ஆனந்தம் ஆனந்தம் பாடும் மனமாசையும் எழிலாடும், அந்த மாதிரி சந்தோஷம் இருக்குங்க. அந்த சந்தோஷத்தை என்னைக்கு நாம தர விடக்கூடாது. ஏன்னா எவ்வளோக்கு எவ்வளோ சந்தோஷம் தரோம்ல அந்த அளவுக்கு ஒரு பக்கம் அவங்களுக்கு பயம் மேலே பயம் தந்துக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் அந்த பயம்ன்றது யார் கொடுத்ததா இருக்கணும், நாம கொடுத்ததா இருக்கணும். அவங்களுக்கு நாம கொடுத்ததா இருந்தாலும் பயம் அவங்களுக்கு ஒரு சரித்திரமா இருக்கும். அந்த மாதிரி தாங்க ஒரு பக்கம் பிரச்சனைகள் ஓடின்னு இருக்கு. சரி போனதெல்லாம் போயிடுச்சு, அதை பற்றி நம்ம பேசி என்ன பண்ண போகிறோம், ஒரு யூஸில் 5 பைசாக்கு பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தோணும். இருந்தாலும் இந்த இடத்துல சாதிக்க வேண்டிய விஷயன்றதோட சிந்திக்க வேண்டிய விஷயம் ஒன்று இருக்குங்க. அப்படி என்னடா விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம எஸ்எஸ்கே இருக்காருல்ல, அவர் வந்து அந்த வீடியோவை உடனே டப்புன்னு கீழே போட்டு வச்சிடறாரு. அச்சோ இந்த ஃபோனுடைய மதிப்பு 15,000, ஆனால் நீங்கள் எனக்கு இப்போ இந்த ஃபோனுக்கான மதிப்பு 1 லட்சம் கொடுத்தாதான் இந்த ஃபோனுக்கு நான் திருப்பியும்
யாருக்கிட்டையும் காட்டாமல் இருப்பேனே, இல்லைன்னா உன்னை இதானே ஒன்று பண்ணணுமே, இப்பயே போலீஸ்கிட்ட போனேன், ஐயோ தாயே இந்தாம்மா 1 லட்சம் அப்படி சொல்லிட்டு கொடுக்க, நீ போனுக்கான காசை கொடுத்துட்டேன், ஆதாரத்தை காட்ட வேண்டியது என் கடமை, என் உரிமை, அதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆதாரத்தை எட்டுன்னு போகிறாங்க நம்ம இலக்கியா. உடனே டேய் புட்டிங்கடா அவளை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். டே அந்த காலத்து டைலாக்கை சொல்லி இன்னும் நீ தாலியாக இருக்கிற பத்தியா, அதெல்லாம் நான் போயிட்டு போலீஸ்கிட்ட எல்லாம் இதை கொடுக்காம வந்தப்ப ஒரே ஒரு காப்பி எட்டுன்னு வரதுக்கு நான் முட்டாளா, இந்த இடத்துக்கு வந்து எனக்கு எதனா பிரச்சனை ஆச்சுன்னா அது முழுக்க எஸ்எஸ்கே தான் பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு அழகா கோர்ட்லேயும் ஒரு பக்கம் மறுபக்கம் போலீஸ் ஸ்டேஷனை சைன் பண்ணி கீறிக்கி விட்டு வந்திருக்கேன். ஏன்னா இப்போ மட்டும் இன்னும் 1 ஹவரில் போய் அங்கே சைனை வாபஸ் வாங்கலை, சைன் போட்டு அடுத்த செகண்டே போலீஸ் உன் வீட்டு முன்னாடி வந்து நிற்கும், உனக்கு கதுவா தட்டும், உன் மூஞ்சிலே ஒரு குத்து விடும். ஸோ நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிண்டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நாம் போகிற அடுத்தடுத்த வீடியோ உடனுக்குடன் வரும். மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, see you.